ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஹவு டு மேக் முட்டை மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். முட்டை மிட்டாய் எப்படி நம்ம செய்யணும், ஃபஸ்ட்டு பால்கோவாவில் ஜீனி போடாத பால்கோவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலான பால்கோவா தான், ஜீனி போடாமல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரெடி பண்ணுற ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை 5 முட்டையை இது நான் உடச்சி ஊற்றுறேன். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்து அதனால 5 முட்டை எடுத்தேன். நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக பார்த்து நீங்களே கணக்கு போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் அது 1 லிட்ரு பால்லேருந்து பால்கோவா எடுத்தது, அதை 5 முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம சுகர் அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறோம். நான் 7 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 7லேருந்து 8 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து. நான் 7 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். 7 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் நெய் ஊற்ற போகிறோம். நான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 6 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பும் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கட்டிக்கிட்டேவும் இருந்தாலும் ஓரளவுக்கு ஹீட் பண்ணிட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அது ஒரு குக்கர் என்கிட்ட மைக்ரோவன் இல்லாததால் நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் உப்பு போட்டு நம்ம மைக்ரோவன் மாதிரி குக்கரில் உப்பு போட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 3 கல்லை நான் வச்சுக்கிறேன். 3 கல்லை வச்சுட்டு இப்போ உப்பு போட்டு வச்சு 3 கல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நெய் தடவை பாத்திரத்தில் நெய் தடவி அதில் நீங்கள் இந்த மிக்ஸை போட்டு நம்ம முட்டை மிட்டாய் மிக்ஸை போட்டு அது தூக்கி அந்த குக்கருக்குள்ளே வச்சு மூடிடுங்க. நீங்கள் விசிலோ வாசரோ போடாமல் அதுக்கப்புறம் கேக் எப்படி பேக் பண்ணுவோமோ அந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துருங்க. அது நீங்கள் அதாவது கத்தியை வெட்டி ஸ்பூனையும் வச்சு பாருங்கள், அது ஒட்டாமல் வரணும். வந்ததுக்கப்புறமா அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அது குக்கர் ஒன்றும் ஆகாது. இப்போ அந்த தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா முட்டை மிட்டாய் ரெடி. இது நீங்கள் ஒரு நாள் கழித்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேணுனேன், அது எப்படி செய்யலான்னு என் வீட்டில் 4 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு தடவை வந்துச்சு. அதுதான் உங்களுக்கு இது வீடியோ எடுத்து பார்த்தேன். அந்த முட்டை மிட்டாய் டப்பா இருந்தது, அதை சும்மா போட்டு ஒரு டெக்கரேஷனாக வைக்கலான்னு வச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை டாட்டா.